டுடே ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. சில்வரு, கோல்டு, காப்பர். இதில் 3 சைஸ் இருக்கும். ஸ்மாலு, பிக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு விட கொஞ்சம் பெருசாக சைஸு. இது நார்மல் ஸ்ப்ரிங்கு தான். ஸோ கட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பீசஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஸ்மால் பீசஸ் சேம் சைஸ். இங்கே இழுத்துனா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு மாதிரி இதாகிடும். ஸோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடும் இழுத்தா. ஸோ பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். கட்டர் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சேம் சைஸ், எல்லாமே சேம் சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பெரிய சைஸ் ஸ்ப்ரிங்கு, இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மால் பீஸ். என்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த சைஸில் சேம் எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இங்கே 23 சைஸு நீடல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லைன் போட்டுட்டு த்ரெட்டை நார்மலாக கீழே இருந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் என்ன சொல்கிறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜரிக்குள்ளே நீடல் போட்டுட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கீழே குத்தி மறுபடியும் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி அது எங்கே வருதோ அந்த இடத்துலையே மறுபடியும் லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரிங்கில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி நம்ம சேம் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி, பட் ஸ்ப்ரிங்கு மிடல்லையும் ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும். லூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எண்டில் நாட் போட்டுக்கோங்க. அந்த நாட் வீடியோ நான் சென்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை பார்த்துட்டு நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கோல்டு சரி. இந்த மாதிரி சரியை கட் பண்ணி சேம் மெத்தட் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிட்டே போகணும். சரிக்குள்ளே நீடல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. வேணும்னு ஒன்று ஜரி ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம்.
சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வரும். இல்லைன்னா அது ஸ்ப்ரிங்கு ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். அவ்வளோதான், எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க.